கார்த்திகை மாதத்துல வந்து ரொம்ப கடுமையான ஒரு சோதனை பண்ணுவாரு. அதேதான், ஆனா கைவிட மாட்டார். நம்ம சாமி படிச்ச மாதிரி ஆமா சோதனை இருக்கும், கைவிடவே மாட்டார் கண்டிப்பா. அப்படிப்பட்ட மங்களகரமான ஐயப்பன் இப்படி வாரா தெரியுமா? எப்படி அகண்ட நல்ல மார்பிலே இருந்தாலும் சாமி எந்த கூட்டத்துக்கு போனாலும் சாமி எவ்வளவு பெரிய பூஜை வச்சாலும் சரி அவர் கொண்டு வரக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? என்ன சாமி உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு தெரியுமில்ல இருக்கு. ஆமா சாமி 5 டப் வாங்கிட்டாங்க. அந்த 5 மைய அங்க இருந்து பவர்ஃபுல்லான அந்த மைய இங்க பூஜை பண்ண அப்புறம் தான் குருநாதர் கொடுப்பாரு. ஆமா அவர் கையிலே கொண்டு வர்றாரு. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? சின்ன சின்ன சங்கடங்கள் ஏதாவது உருவாயிடுச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு. ஆமா வேற ஒண்ணு இல்ல. என்ன கொண்டு வரா தெரியுமா? 5 மைய ஐயப்பனுக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஐயப்பனுக்கு வருஷம் மாலை ஓட்டு எப்படி போகணும் தெரியுமா? எப்படி கட்டாயம் போகணும் இல்லையா? கண்டிப்பா போனதுனால தான் சாமி எல்லாரும் ஜம்முன் இருக்காங்க. அதேதான் என் தம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையா ஒரு நாளைக்கு 1200 சம்பளம் அதேதான் வாங்கிட்டு இருக்க. காரணம் தெரியுமா? யாரு? ஐயப்பன். அதேதான் ஐயப்பனுக்கு மாலை போட்டதுனால நம்ம சாமி மாரிச்சாமி அதேதான் அவருக்கு வேலை கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கட்டட வேலை கொடுக்குறாங்க. ஆமா கடுமையான பணம். வீட்டுல பாத்தீங்கன்னா பீரோ நிறைய பணம் வச்சிருப்பாரு. அதுல மாற்றமே இல்லை சாமி. கண்டிப்பா அது நல்லாவே தெரியும் நம்ம கனகராசிக்கு. சாமி அவ்வளவு பெரிய பணத்தை எல்லாம் வச்சுட்டு சரி இன்னைக்கு குழந்தை குட்டிகளோட அருமையாக வாழக்கூடிய வாய்ப்பு யாரு கொடுத்தா தெரியுமா? யாரு? நம்ம ஐயப்பன் தான். அதனால என்ன செய்ய தெரியுமா? காலம் எல்லாம் உழைப்பு